இந்த ஏழாவது பிறவி எங்கேயோ இல்லைங்க, நம்ம வீட்டிலேயே நம்மோட தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கக்கூடிய கொசுவை எடுத்துக்கங்க. இதுதான் ஏழாவது அறிவு. அதை ஜெயிக்க முடியுதா உங்களால? எத்தனை விதமான கருவிகளை வச்சுட்டு இருந்தீங்கன்னாலும் சரி, அத்தனை கருவிகளும் ஒன்று உங்களுக்காக ஒன்றா பண்ணிடலாம், அதுக்கு போய் அது இம்யூனிட்டிக்கு வந்துடும். அது நீங்க அடிக்கலான்னு நினைப்பீங்க, அது ஓடிடும். நீங்க நினைக்கிற போது அதை அசைச்சா பிறகு ஓடுறது அது வேற. இந்த மாதிரியாக நம்ம கிட்டே இருந்துட்டு நம்ம விட அறிவில மிகுதியா இருக்குது பாருங்க, அதுதான் அவெல்லாம் ஏழாவது அறிவுன்னு வச்சுக்கோங்க.